திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் வீட்டு வாசல்ல ரெய்டு நின்னாங்க. தன்னுடைய குடுமையை அவர்களிடம் கொடுத்து வைத்திருக்கிறார். பிஜேபியின் முரட்டு அடிமை திரு எடப்பாடி அவர்கள் அப்படின்னு துணை முதல்வர் அவர்கள். முரட்டு அடிமை, அதை தாண்டி கொத்தடிமை, வாழ்நாள் அடிமை, அடிமையிலும் அடிமை அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமையை நம்ம கண்ணு முன்னாடி நடத்தி காட்டுறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கொங்கு மண்டலத்தில் களம் காண்கிறார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி என்ற பெயர், அதை சொன்னாலே அதிரும். மிக மிக எளிமையாக இருக்கக்கூடிய ஒருவர் யார் என்றால் நம்முடைய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள். கோவை மாவட்டத்தில் இருக்க சொல்லி பொறுப்பு கொடுத்திருக்கிறவருக்கு கரூரில் மட்டுமல்ல, எந்த இடத்தில் இருந்தாலும் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது. அங்கே ஏற்கனவே இருந்த பிஜேபி எம்எல்ஏ தன்னோட பொட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்கிறது உண்மை. நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் செய்திருக்கக்கூடிய மக்கள் நல செய்கைகள், பிறந்த கரூரை என்றும் மறக்க மாட்டார். அதே மாதிரி ஒரு சொர்க்க பூமியாக கோயம்புத்தூர் தெற்கையும் அவர் மாற்றுவார் என்பது நிச்சயம். சீமான் அவர்கள் எனக்கு மது பிரியர்கள், அவர்களுடைய வாக்குகள் தேவையில்லை அப்படிங்கிறாரு. இலவசம் கொடுக்க மாட்டோம். ஆமா, இவர் இலவசம் கொடுக்க மாட்டார். ஆனா இவர் இலவசமா திரள் நிதி பெற்றிருப்பார். எந்த இடத்தில் சமமாக இல்லையோ அங்கே கீழே இருப்பவர்களை கைதூக்கி விடுவதற்கு நாம் கொடுக்கின்ற பொருளாதார சமநிலை, ஒரு தலைவருக்கான புரிதல் இல்லாமல் அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. முதல்ல மிஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னாரு, அங்கிள் அப்படின்னாரு. செல்கின்ற எல்லா இடத்திலும் மரணங்கள் தொடர்ந்து விளைந்து கொண்டே இருக்கின்றன. சிந்தனையில் சாக்கடை ஓடுவதை போல் தன்னுடைய கேடஸை உருவாக்கி வச்சு, இந்த தேர்தல் தான் அவருக்கு முதலும் கடைசியுமான தேர்தலாக இருக்கும். திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்காங்க. ஆனா என்டிஏ கூட்டணியில் அப்படி இல்லை. சிரிக்க தான் தோணுது நிஜமாவே. என்டிஏ கூட்டணியில் அப்படி இல்லைன்னா உள்ளுக்குள்ள ஏன் சிரிச்சிட்டு இருக்காருன்னா, எடப்பாடி அவர்களுக்கு நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியாச்சு, அவருக்கு அந்த ரெய்டெல்லாம் இப்போதைக்கு இல்லை. எதுக்கு எடுத்தாலும் வீட்டு வாசல்ல ரெய்டு நின்னாங்க. அவரோட சம்பந்தி கடையில எல்லாம் போய், ஆஃபீஸ்ல எல்லாம் போய் ரெய்டு பண்ணாங்க. அதெல்லாமும் எதுவும் இல்லை. நான் முற்ற முழுக்க உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன். அதனால எங்களையும் எங்களோட அந்த பழைய மந்திரிகளையும் விட்டுருங்கப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடுமையை அவர்களிடம் கொடுத்து வைத்திருக்கிறார். அதனால இவர் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் பேசுகிறோம், எங்களுடைய கூட்டணியில் இருப்பவர்கள் பேசுகிறார்கள்னா பேசுகின்ற அந்த ஜனநாயக உரிமையை நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். அதை தவிர நாங்கள் பேசினாலும் இந்த கூட்டணியை விட்டு வெளியே யாருமே போல இல்லை. அது மிக முக்கியம். ஏனென்றால் நாங்கள் கொள்கையால் இணைந்திருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள், அவர்களுடைய நலன், அவர்களுடைய மக்கள் நல கொள்கைகள், இதுதான் எங்களுக்கு முக்கியமே தவிர உங்களை போல் ரெய்டில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக, உங்களை போல் மதத்தை மட்டுமே வைத்து தன்னுடைய அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பிஜேபியோடு நாங்கள் கூட்டணியில் இல்லை என்பதை எடப்பாடிக்கு சொல்லணும். ஆனால் நாங்கள் வெளியே எல்லாவற்றையும் தைரியமாக பேசுகிறோம், வெளிப்படையாக பேசுகிறோம். ஆனால் நீங்கள் உள்ளுக்குள் புழுங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எடப்பாடிக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்க முடியும். பிஜேபியின் முரட்டு அடிமை திரு எடப்பாடி அவர்கள் அப்படின்னு துணை முதல்வர் அவர்கள் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? முரட்டு அடிமை, அதை தாண்டி கொத்தடிமை, வாழ்நாள் அடிமை, அடிமையிலும் அடிமை அப்படின்னு எதை வேண்டுமானாலும் நாம் சொல்லலாம். ஏனென்றால் தன்னுடைய இருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக முதுகெலும்பே இல்லாததை போன்ற, எல்லா கொள்கையிலும் காம்ப்ரமைஸ் செய்து கொண்ட, எல்லா கொள்கையிலும் தன்னை விட்டு கொடுத்த அப்படியான ஒருவராக எடப்பாடி அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு மிக சமீபத்திய சாட்சி, அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த இடஒதுக்கீட்டை நீக்க வேண்டும் என்ற அந்த மசோதாவுக்கு இவர்கள் நாடாளுமன்றத்தில் ஆதரவு கொடுத்திருப்பதை நாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். அதனால் எல்லாருக்கும் எதிராகவும், இந்திய மக்களுக்கு, சிறுபான்மையினருக்கு எதிராக பிஜேபி செய்கின்ற எல்லா கொள்கைகளுக்கும், எல்லா மசோதாக்களுக்கும், எல்லா சட்டங்களுக்கும் தலையாட்டி பொம்மையாக எடப்பாடி இருக்கிறார் என்பது நிச்சயம். அதனால்தான் நம்முடைய துணை முதலமைச்சர் அப்படி சொல்லி இருக்கிறார். அவர் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மிகச்சரியாக தராசில் பிடித்து சொன்னது போல் இருக்கும், துல்லியமா. அந்த வகையில் இதுவும் சரியான வார்த்தை. இதை தவிர ஒரு வார்த்தையை நமது எடப்பாடி அவர்களுக்கு சொல்ல முடியாது, முரட்டு அடிமை. கொங்கு மண்டலத்தில் களம் காண்கிறார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி என்ற பெயர், அதை சொன்னாலே அதிரும். அந்த மக்கள், அவரோடு இருக்கக்கூடிய தொண்டர்கள்,
நம்முடைய திமுக கேடர்ஸ் அந்த மாதிரியான அன்பை பொழிகின்ற ஒருவராக செந்தில் பாலாஜி எப்போதுமே இருப்பார். நான் மிகப்பெரிய அமைச்சர், நான் இவ்வளவு காலம் அரசியலில் இருந்திருக்கிறேன், அந்த மாதிரியான ஒளிவட்டம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒளிவட்டம்லாம் எதுவுமே இல்லாமல் வருகின்ற எல்லோரும் சென்று பார்க்கக்கூடிய ஒருவராக, வருகின்ற எல்லோருக்கும் அன்பு செய்யக்கூடியவராக, மிக மிக எளிமையாக இருக்கக்கூடிய ஒருவர் யார் என்றால் நம்முடைய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள். அதனால அவர் இந்த இடத்துல நின்னாதான் ஜெயிக்கலாம், இந்த இடத்துல நின்னாதான் ஜெயிக்கலாம் என்பது கிடையாது. கரூரில் மட்டுமல்ல, எந்த இடத்தில் நின்றாலும் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது, வெல்லக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. அவர் வருகிறார் என்று தெரிந்தவுடன் தான் அங்கே ஏற்கனவே இருந்த பிஜேபி எம்எல்ஏ தன்னோட பொட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்கிறது உண்மை. அப்போ இவருடைய வல்லமைக்கு முன்னால் தன்னால் நிற்க முடியாது என்று தெரிந்துதானே போயிருக்காங்க. இல்லைன்னா 5 வருஷம் அங்க இருந்து அந்த சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது அவங்க செஞ்சிருந்தா, நான் செய்த நல்ல செயல்கள் மூலமாக நான் மீண்டும் இங்கேயே போட்டியிடுகிறேன்னு சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடியல. ஏனென்றால் அந்த அம்மா எதுவுமே செய்யல. வானதி அவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிக்கு எதுவுமே செய்யல. அதனாலதான் இப்ப பொட்டியை கட்டிட்டு வடக்குக்கு போறாங்கிறது நிச்சயமாக எல்லோருக்குமே தெரியும். நான் பல முறை கோயம்புத்தூர் போயிட்டு வர்றவ அந்த தொகுதியில போய் கேட்பேன், என்ன பண்ணியிருக்காங்க உங்க ஊர் எம்எல்ஏ அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணியிருக்காங்க புரியலையே, தெரியலையே என்பதுதான் பதிலாக இருக்கிறது. எனவே 5 ஆண்டு காலம் ஒரு தொகுதியை வளர்த்தெடுத்திருந்தால் அவர்களுடைய செயலாலேயே மக்கள் அவரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி செய்யலைங்கிறதுனால அந்த அம்மா பொட்டியை கட்டிட்டு போறாங்க. நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் செய்திருக்கக்கூடிய மக்கள் நல செய்கைகள், மக்கள் நல திட்டங்கள், மிகப்பெரிய பாலம், கலைக்கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, சாலைகள், பூங்காக்கள் என்று எதை எடுத்தாலும் அவர் கரூரை மிகப்பெரிய சொர்க்கபுரியாக மாற்றி வைத்திருக்கிறார். அதே மாதிரி ஒரு சொர்க்க பூமியாக கோயம்புத்தூர் தெற்கையும் அவர் மாற்றுவார் என்பது நிச்சயம். அதை தவிர கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய 10 தொகுதியையும் இந்த முறை திமுக கோட்டையாக வெல்லும். அதற்கு நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களின் உழைப்பு அதற்கான பதிலை சொல்லும். எத்தனை முறை தேர்தல் வந்தாலும் திமுக தான் வெல்லும் அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்கிறாங்க. இல்லை அதிமுக தான் ஜெயிக்கும்னு எடப்பாடி அவர்கள் சொல்கிறாங்க. எந்த விதமான இலவசமே கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நாங்கள் தான் ஜெயிப்போம். அதே மாதிரி மது குடிக்கிறவங்களோட வாக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு திரு சீமான் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த ஒரே ஒரு முறை மட்டும் எனக்கு வாய்ப்பளிங்கள்னு திரு விஜய் அவர்கள் சொல்கிறாங்க. மக்கள் இந்த 4 முனை போட்டியில் மக்கள் யாரை ஏற்றுப்பாங்க, யாரை புறக்கணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு, ட்ரஸ்ட் இன் த லீடர். அந்த ட்ரஸ்ட் இன் த லீடருங்கிறப்போ நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் மக்கள் மனதில் முதன்மையாக நிற்கின்றவர். ஏன்னா கொடுத்த வாக்குறுதி, அதை தவிர கொடுக்காத வாக்குறுதி எல்லாவற்றையும் நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அதை தவிர தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக சிந்திக்கக்கூடியவர். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராக பிஜேபி ஒரு செய்கையை செய்கிறது என்றால் அதற்கு எதிராக களமாடுபவர், நீதிமன்றத்திற்கு சென்று நீதியின் மூலமாக தனக்கான நீதியை பெற்றுக்கொண்டவர் என்றால் நம்முடைய முதல்வர் மட்டும்தான். ஆனால் எடப்பாடி அவர்கள் நம்ம இதை பலமுறை சொல்லியாச்சு, பிஜேபி எதை செய்தாலும் நாங்கள் எதிர்த்து கேட்க மாட்டோம், தட்டி கேட்க மாட்டோம், அது தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராக இருந்தாலும் நாங்கள் தலையாட்டுவோம் என்று சொல்கின்றார்கள் என்றால் அவர்கள் மூலமாகத்தான் உதய் மின்திட்டம் உள்ளே வந்தது, அவர்கள் மூலமாகத்தான் நீட் உள்ளே வந்தது, அவர்கள் மூலமாகத்தான் சிஏஏ என்ஆர்சி வந்தது, அவர்கள் மூலமாகத்தான் தமிழ்நாட்டில் அந்த மும்மொழி கொள்கையை திணிக்கின்ற அந்த மனோபாவம் பிஜேபிக்கு வந்திருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் எதிராக களமாடி நம்முடைய உரிமையை பெற்றுக் கொடுக்கின்றவர் நம்முடைய முதல்வர். அதை தவிர இத்தனை சூழ்ச்சிகள் பிஜேபி செய்தும் எந்த விதத்திலும் நிதியை நமக்கு கொடுக்காமல் இருந்தும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றி இருக்கிறார் இல்லையா? கண்ணு முன்னாடி செஞ்சு காமிச்சிருக்கோமே 5 ஆண்டு காலத்துல. எங்கப்பா வெள்ளை அறிக்கை கொடு அப்படிம்பாங்க எடப்பாடி அவர்கள். வெள்ளை அறிக்கையே தேவையில்லை, எல்லாமே கண் முன்னாடி திட்டங்களாக, கட்டிடங்களாக, வெற்றிகரமான செயல்களாக உருவாகி நிற்குது. அதை கண்ணு திறந்து பார்த்தாலே போதும். பேருந்தாகட்டும், சுகாதாரமாகட்டும், கல்வியாகட்டும், மகளிர் நலமாகட்டும், எல்லாவற்றிலும் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குன்னு ஒன்றியம் தானே சொல்லுது. நாமளே அது டாம் பண்ணிக்கல, இல்லை நாமளே வி ப்ளோத் அவர் ஓன் பியூகிள் அப்படின்னு சொல்லலை. எல்லாமே ஒன்றிய அரசு கொடுக்கின்ற தரவுகள் என்னும்போது அப்படியாக தமிழ்நாட்டை மிகச்சிறப்பாக உருவாக்கி வைத்திருக்கிறார் நம்முடைய முதல்வர். எனவே நம்பிக்கைக்குரிய முதல்வர் என்றால் நம்முடைய முதல்வர் தான். எடப்பாடி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த 4.5 ஆண்டு காலத்தில்
எப்படி பிஜேபிக்கு ஒத்து ஊதினார், தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராக இருந்தார். குறிப்பாக நான் திரும்ப திரும்ப இதே விஷயத்தை தான் சொல்லுவேன். டிஎன்பிஎஸ்சி தேர்வின் மூலமாக தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை தட்டி பறித்து வெளிமாநிலத்து இளைஞர்களும் இங்கே வந்து பணியாற்றுங்கள் என்ற ஒரு நிலையை உருவாக்கியது அதிமுக ஆட்சி. அதை மறுக்கவே முடியாது. அது மிகப்பெரிய துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். அவர் அம்மையார் அவர்கள் உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்க. இல்ல கொண்டா 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 நாங்க போடுறோம்னு எஸ்பி வேலுமணியை டெல்லிக்கு அனுப்பி கையெழுத்து போட்டார். அவர் சொத்து வரியை பீரியாடிக்கெல்லாம் உயர்த்தணும் அப்படிங்கிற அந்த கொள்கைக்கும் அதிமுக ஆட்சி தான் கையெழுத்து போட்டது. அது மாதிரி சிஏஏ என்ஆர்சி அந்த திட்டத்திற்கும் அதிமுக ஆட்சி தான் துணை புரிந்தது. அது மாதிரி இலங்கை தமிழர்கள், நம்முடைய தொப்புள் கொடி உறவான இலங்கை தமிழர்களுக்கு எதிரான தீர்மானங்கள் எல்லாவற்றுக்கும் இவர்கள் தான் உடன் இருந்தார்கள் அப்படிங்கிறது அத்தனையும் வரலாறா இருக்கு. அப்படிங்கிறப்போ 10 தோல்வி என்பதை தாண்டி 11வது தோல்வியாக எடப்பாடி அவர்களுக்கு காத்திருக்கிறது இந்த 2026 தேர்தல். நிச்சயமாக அதற்கு பின்பு அதிமுக என்கின்ற கட்சியே இருக்குமா, அதுதான் மிகப்பெரிய கேள்வி. அந்த அளவுக்கு தன்னை அடகு வைத்திருக்கிறார், கட்சியை அடகு வைத்திருக்கிறார். அதனால் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மனம் வெதும்பி போயிருக்கிறார்கள். தொண்டர்கள் மனம் வெதும்பி போயிருக்கிறார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் சீமான் அவர்கள் எனக்கு மது பிரியர்கள், அவர்களுடைய வாக்குகள் தேவையில்லை அப்படிங்கிறாரு. இலவசம் கொடுக்க மாட்டோம். ஆமா, இவர் இலவசம் கொடுக்க மாட்டார். ஆனா இவர் இலவசமா திரள் நிதி பெற்றிருப்பார். அது எந்த விதத்துல? திரள் நிதி என்பதும் இலவசம் தானே இல்ல? அப்போ அது சரியா? இலவசம் என்பதை கொச்சைப்படுத்துறார் பாருங்க. இலவசம் என்பது எந்த இடத்தில் சமமாக இல்லையோ அங்கே கீழே இருப்பவர்களை கைதூக்கி விடுவதற்கு நாம் கொடுக்கின்ற பொருளாதார சமநிலை. அதை இவ்வளவு கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ புரிதலே இல்லாமல் இருக்கிறது. ஒரு தலைவருக்கான புரிதல் இல்லாமல் அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்தது நடிகர் விஜய். ஒரே ஒரு முறை வந்து வாய்ப்பு கொடுங்க. ஆமா, முதல்ல மிஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னாரு, அங்கிள் அப்படின்னாரு, அப்புறம் மிஸ்டர் சிஎம் அப்படின்னாரு. நாங்கள் தான் தூய சக்தி, திமுக தீய சக்தினாரு. ஆனால் இவர்கள் தமிழ்நாட்டின் மரண சக்தியாக, யமன் சக்தியாக உருவாகி நிற்கிறார்கள். செல்கின்ற எல்லா இடத்திலும் மரணங்கள் தொடர்ந்து விளைந்து கொண்டே இருக்கின்றன. அதை தவிர மக்களை எவ்வளவு சிந்தனையில் புழுக்கள் அரிப்பதை போல் உருவாக்கி வைத்திருக்கிறார். சிந்தனையில் சாக்கடை ஓடுவதை போல் தன்னுடைய கேடஸை உருவாக்கி வச்சிருக்கார். ஒரு வார்த்தை அவங்கள கட்டுப்படுத்தி சொல்ல முடியலையா? அவர் என்ன தெரியுமா சொன்னார் சமீபத்தில்? என்னுடைய மனைவியையோ மகனையோ மகளையோ நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கொச்சைப்படுத்துங்கள், ஆனால் என்னுடைய ரசிகர்களை கொச்சைப்படுத்தினால் நான் தாங்க பொறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா, இவ்வளவு தூரம் மனசில் வக்ரம் நிறைந்த ஒருவராக அவர் இருக்கிறார் என்றால் இவரெல்லாம் புறந்தள்ளப்பட வேண்டியவர். ஆனால் எக்ஸ்போஸ் ஆயிடுவார். இந்த தேர்தல் தான் அவருக்கு முதலும் கடைசியுமான தேர்தலாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு இந்த 2026க்கான மனிதராக, 2026 வாழ வேண்டிய ஒரு கணவராக, ஒரு தலைவராக அவர் இல்லை என்பதை பலமுறை நிரூபித்திருக்கிறார். நிச்சயமாக இந்த 2026 தேர்தல் அவருக்கான முற்றுப்புள்ளியாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடைசியா முதல்ல அவ்வளோ வீராவேசம் பேசிட்டு கடைசியா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கெஞ்சுகின்ற அளவுக்கு வந்திருக்கிறார். திருவோடு ஏந்துகிறார் விஜய். பார்க்கலாம்.